ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நியூ சீரீஸ் ஆஃப் தமிழ் மான்வாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா பேர் பார்த்தோம்னா த அன்பேரல்டு ஹிடன் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்வா தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வா ஒரு இசக்காயின்னு சொல்லலாம், சிஸ்டம் உள்ள மான்வான்னு சொல்லலாம். ஸோ எம்சி வந்துட்டு ஓவர் ப்ரௌட் எம்சின்னு சொல்லலாம். ஏன்னா எம்சிக்கு நடக்க போகிற எல்லாமே முன்னாடியே தெரியும், எந்த வேர்ல்டுன்னு இருக்காங்க, இந்த வேர்ல்டை பற்றி ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இந்த மான்வா பற்றி இப்போ பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் வந்துட்டு எதனால் இத்தனை நாளாக வீடியோ போடலன்னு நான் ஒரு ரீசன் சொல்லியிருந்தேன். போன லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்துட்டு என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு ஹெல்த் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு, அதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. தென் முன்னொருத்தவங்க வந்துட்டு வீடியோ போடுங்க நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி ப்ரோ, என்னால் வந்துட்டு ஒரு சில சிச்சுவேஷன்னால் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட மெயின் கேரக்டர், அதாவது எம்சி வந்துட்டு ஒரு இடத்துல நின்று பார்க்குறா, அப்படி கில்டுக்குள்ளே நின்று பார்க்குறா, அப்படி அட்வென்ச்சரை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண வந்திருப்பா. அப்படி யோசிக்கும் போது இந்த இடம் எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்குது, இந்த இடம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது. ஆமாம், இது சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு இது நிலச்ச இடம் தான், இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். ஏன்னா இது அட்வென்ச்சராக போகிற இடம், அட்வென்ச்சர் கில்டு அப்படின்னு சொல்லி வச்சுட்ருப்பா. அப்படி அந்த சமயத்தில் வந்துட்டு அட்வென்ச்சர் ஆனால் இது எனக்கு ஆல்ரெடி நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கில்டு ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு இப்போது டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவான். வரும்போது கூட அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு கூட எனக்கு பார்த்த மாதிரியே இருக்குது, இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி எனக்கு நடந்த மாதிரியே இருக்குது, ஆனால் எங்கேருந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி திங்க் பண்ணும்போது தான் வந்துட்டு சொல்லுவான், ஓ இந்த இடமா, இப்போ இந்த ப்ராசஸ் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சிஸ்டம் வந்துட்டு பாப்பப் ஆகும், நீங்கள் வந்துட்டு உங்கள் ரைட் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ண உடனே வேற ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு எப்படின்னா ஒரு சில நியூபி அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்துருப்பாங்க, பிகினர் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு அப்போ தான் செலக்ட் பண்ண முடியும். கிளாஸஸ் செலக்ட் பண்ணும் போது அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில வெப்பன்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன் செலக்ட் பண்ணுறதுக்காக வரும். அப்படி வெப்பன் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் பாப்பப் ஆன உடனே வெப்பன்ஸ் வந்துட்டு பாப்பப் ஆகும். வெப்பன்ஸ் வந்துட்டு ஒரு சில பேர் அங்கே இருக்கிறவங்கலாம் ஒவ்வொரு வெப்பன் எடுத்துக்குவாங்க. ஹீரோ மட்டும் ஒரு ஒஸ்டான வெப்பன் காமன் டேகர் அப்படின்னு சொல்லிட்டு டேகர் மட்டும் எடுப்போம். எல்லாருமே வந்துட்டு எப்பிக்கு, ஆக்சுவலி எப்பிக் மாதிரி கிடைக்காது, பட் இருக்கிறதுலே ரேரு அந்த மாதிரி இருக்கிற இதில் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது கவுண்டன் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி 5, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு சென்டிபீட்ஸ் வந்துட்டு ஃப்ளைங் சென்டிபீட்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ண வரும். ஸோ அப்படி ஃப்ளைங் சென்டிபீட்ஸ் அட்டாக் பண்ண வரும்போது யார் அதிகமாக அதில் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு செலக்ட் பண்ண முடியும். யாருக்கு வந்து அதிகமாக கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு நிறைய கிளாஸஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு மொட்டத்தில் இருப்பான் ஹீரோ வந்துட்டு, இவன் நல்லா ஒன்றுமே பண்ண முடியாது, இவன்லாம் எதுக்கு இருக்கான், இவன்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு எடுத்துருக்கிறது இறக்கர்லே ஒஸ்டான ஒரு எக்யூப்மெண்ட் தான் வந்துட்டு அந்த காமன் டேகர். ஏன்னா அந்த மொத்த கேம்லேயுமே பார்த்தோம்னா அந்த காமன் டேகர் தான் வந்துட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எடுத்துருக்கும் போது இவனால ஒன்றுமே பண்ண முடியாது, இவன் வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு அந்த சென்டிபீடோட வீக் பாயிண்ட்லேயே அடிப்பான். அப்போ தான் சொல்லுவான், இந்த மாதிரி நான் இந்த கேம்லேயுமே ஒரு சில கிளிச்சஸில் இருக்குது, இப்போ நான் கேம் வேர்ல்டுக்குள்ளே தான் கன்ஃபார்மாக இருக்கேன்னு அர்த்தம்னா இப்போது இந்த சென்டிபீடோட வீக் பாயிண்ட்டு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ணுவான். அப்போ வந்துட்டு அந்த மொட்டத்தலையும் சொல்லுவான், இவன் கன்ஃபார்மாக லக்கியாக தான் இருக்கணும், லக்கியான பர்சனாக இல்லைன்னா இந்நேரம் சென்டிபீட்டுக்கு செத்துருப்பான், அடி வாங்கி கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி சொன்னதுக்கப்புறம் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 33 சென்டிபீட்டை கொண்டிருப்பான். நம்ம அந்த மொட்டத்தலையை வந்துட்டு 15 கொண்டிருப்பான். அவன் வந்துட்டு ஸ்மார்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுக்க வந்து ஆசைப்படுவான். நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு நிறைய வந்திருக்கும். அப்போ வந்திருக்கும் போது சிந்தசைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று செலக்ட் பண்ணுவான். லைக் என்னென்னா நம்ம ஒரு சில மான்வலையெல்லாம் பார்த்தோம்னே ஃபியூசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், 2-3 ஐட்டமாக வச்சு ஃபியூஸ் பண்ணுறது. அப்படி ஃபியூஸ் பண்ணும்போது இன்னொரு ஐட்டமாக வரும், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் இது. அப்படி வந்து
ஹீரோ வந்துட்டு வின் பண்ணியிருப்பான்ல, அந்த 33 சென்டிபீடை கொண்டிருப்பான்ல, அதுக்காக ஒரு 3 ஐட்டம் கிடச்சிருக்கும். லைக் எப்படின்னா ஃப்ளையிங் சென்டிபீட் டெய்ல், அப்புறம் ஃப்ளையிங் சென்டிபீட் பிளட், ஃப்ளையிங் சென்டிபீட் விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நம்ம காமன் டேக்கர் ஹீரோன்னு செலக்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த காமன் டேக்கரில் வச்சு அந்த 3மே அந்த 4ஐயும் சேர்த்து வந்துட்டு ஃபியூஸ் பண்ண ஆரம்பிப்பான். சிந்தனைஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 12 MP வேணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் காமிக்கும். அப்படி சிஸ்டம் காமிக்கும் போது ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சிந்தனைஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்திலேயே அது வந்துட்டு முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அந்த வெப்பன் பேர் வந்துட்டு சென்டிபீட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். என்னன்னு பார்த்தா அது ஒரு அன்பேரல்டு அன்ஹிட்டன் ஒரு எக்யூப்மெண்ட் தான். பார்த்தோம்னா அந்த சென்டிபீட் வெப்பன் அந்த காமன் டேகரோட சேர்த்து பண்ணும்போது சென்டிபீட் வெப்பனாக மாறும். அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்லுவான், இதுவும் அந்த கேமில் வர மாதிரியே தான் இருக்குது, ஸோ இந்த இதை அப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அடுத்த வீடியோ வரும்போது கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக போடுறேன். ஸோ பாய் கைஸ்.